ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சம்பவம் நடக்குது. அதாவது காலையில் ப்ரொமோ 2 அந்த சண்டைகள் வந்துச்சு பார்த்தீங்களா? அது எப்படி ஆரம்பிச்சது, ஃபஸ்ட்டு காரணகர்த்தா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் புள்ளி யார், எதனால் ஆரம்பிச்சதுன்ற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டுப்போ பாருங்கள். இப்போ வந்துட்டு அவங்க டீமில் இருக்கிற ஆளே வந்துட்டு அதை வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமாம், இது எங்கள் மேலே தான் தப்புன்னு. அதுக்கப்புறம் தான் வெடிக்குது. அந்த வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்றது இந்த வீடியோவில் வருது. யாருன்னா தீபக் அண்ட் அருண் தான் வந்து பக்காவாக இதை வந்து அப்படியே ஊதி பெருசாக்குறாங்க. ஆனால் அந்த கிச்சன் டீமில் இருக்க தர்ஷிகாவே ஒத்துக்கிறாங்க, இது நம்ம தப்பு தான் அப்படின்னு. என்னென்னா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் ஆகுது. அருண் நல்ல விதமாக வந்துட்டு எல்லாருக்கும் பிரெட் கொடுக்குறாரு, தப்பே கிடையாது, நல்ல மனசோட கொடுக்குறாரு. ஆனால் அங்கே 4 அடுப்பு இருக்குது. 4 அடுப்பில் ஒரே ஒரு அடுப்பில் தான் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஜாக்லின். மீதி இருக்கிற 3 அடுப்பு ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ எல்லோரும் என்ன பண்ணாங்க, டோஸ்ட் பண்ண நல்லா இருக்கும், நாங்கள் வேணால் டோஸ்ட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டால் இது பண்ணிக்கலான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது பிக் பாஸ் வீடு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, உள்ளே யாரும் வரக்கூடாதுன்ட்டாங்க. அதுவே எல்லோரும் காண்டாந்தாங்க. அதில் வந்து நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு பட்டர் கேட்குறாரு. அந்த நேரத்தில் இவங்களும் பிரெட் நிறுத்துறாங்க நம்ம மஞ்சரி. ஆனால் ஜெஃப்ரிக்கு கொடுக்கும்போது கம்முன்னு இருந்த மூஞ்சி இந்த மஞ்சரியும் கேட்டவுடனே வந்து அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின்னு வேறு மாதிரி மாற்றுறாங்க. அதாவது உனக்கு டோஸ்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன கல் கொடுங்க, ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நான் வேணால் பண்ணிக்கிறேன்னா எல்லாருக்கும் பண்ண முடியாதுன்னு அருண் வந்து அங்கே பதில் சொல்கிறார். இங்கே தேவையில்லாத விஷயங்கள் இப்படி தான் ஆரம்பித்து வெடிச்சுது. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் கிட்ட போய் இவங்க போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் அதான் சொல்கிறாரு, ஏன் அங்கே தான் வந்து கல் ஃப்ரீயாக தானே இருக்குது, கிச்சன் டீமில் 6 பேர் இருக்காங்க, அங்கே 2 பேர் தான் இருக்காங்க, மீதி 4 பேர்கிட்ட சொன்னாவே சௌந்தர்யா செஞ்சிட போகிறாங்க, இல்லை தர்ஷிகா செய்ய போகிறாங்க, ஏன் இதை இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அங்கே போய் விசாரிக்கிறாரு. இப்படி தான் ஆரம்பிக்குது. அங்கே போய் விசாரித்தா மானே தேனே பொன்மானன்னு சொல்லிட்டு ஏதோ கதை சொல்கிறாங்க ஜாக்லினும் அருணும். இப்படி இருந்தது அப்படின்னு. அவர் என்ன கேட்குறாரு முத்துக்குமரன், ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து ஏன் நோன்னு சொல்கிறீங்க, டோஸ்ட் பண்ணணும்னா சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகலாமே, இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாதுல்ல, அதுதான் அவர் கேட்குற கேள்வி. எல்லாருக்கும் சொந்தம், ஃப்ரீயாகவும் இருக்குது, செய்யறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது, ஆனால் உள்ளே வர மாட்டீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து இல்லை ஒருத்தங்களை விட்டால் இந்த மாதிரி அந்த மாதிரி எங்களையும் விட வேணாம், கிச்சன் டீமில் 6 பேரில் ஒருத்தர் விடலாமே என்ன தர்ஷிகா அங்கேருந்து சொல்கிறாங்க. அழகாக முத்துக்குமரன் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா நாங்கள் இத்தனை பேர் இருந்தோம், ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அதை பண்ணியிருக்கலாம், பட் நாங்கள் தப்பாக பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. ஆனால் அருணும் ஜாக்லினும் அதை விட மாட்டாங்க. அது எப்படி தப்பு? அப்போ நாங்கள் வந்து நான் உங்களுக்கெல்லாம் வேலைக்காரங்க மாதிரி நான் செஞ்சுட்ருக்கோம், நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்லி இங்கே யாருமே சொல்லவே இல்லையே, நீங்கள் சாப்பிட வேணாம்னு இங்கே யாருமே சொல்லலை. நீங்களாம் வந்து சாப்பிடாமல் உங்களை வருத்திக்கிட்டு கடைசியில் வந்து நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை, ஆனால் உங்களுக்கு மட்டும் நாங்கள் செஞ்சு போட்டுகிட்டே இருக்கணுமா நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு யார் இங்கே பொறுப்பு? கிச்சன் டீமில் வாலண்டியர் நீங்கள் வரீங்க, வாரம் நீங்கள் மட்டும் பண்ணுறது கிடையாது, எல்லாம் மாறி பண்ணுறாங்க, எல்லோரும் ஒரு வேலையை செய்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுறாங்க. உடனே அவங்க வந்து மனசு கஷ்டப்படுத்திக்கிறதா, நான் வந்து ஃபுல்லாக டாய்லெட் க்ளீன் பண்ணுறேன், நான் இன்னும் டாய்லெட் போகாமல் டாய்லெட்டை க்ளீன் பண்ணியிருக்கேன் சொல்ல முடியும்? இவங்களாம் அப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, சண்டைக்கு வராங்க. தர்ஷிகா அங்கேயும் புல்ஸாக வைக்கிறாங்க. காய்ஸ் எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் வந்து ஒழுங்காக கரெக்டாக பண்ணியிருக்கணும், ஆள் இருந்து நாங்கள் பண்ணாமல் விட்டுட்டோம், இது எங்கள் மேலே தான் தப்புன்னு முடிச்சிட்டாங்க. அப்புறமும் விட மாட்டார். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்துட்டு இது வந்துட்டு போயிட்டே இருக்குண்ணே, நீங்கள் உள்ளே வாங்கினா வரமாட்டார் தீபக். அதுக்கப்புறம் நம்ம அருண் சொன்னதுக்கப்புறமா உள்ளே வரார். முதல்ல வரமாட்டார், அருண் சொன்ன போதும் வரல நீங்களே முடிச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் வேணும்னு சொன்னாலும் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா சொன்னால் நீங்கள் ஏன் முதல்ல இவ்வளோ வளவலையும் பேசுகிறீங்கன்னு யாரை சொல்கிறாரு, உள்ளே இருக்கிற கிச்சன் டீமை சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டிக்காக இல்லைங்க, ஒன்றும் டோஸ்ட் பண்ண முடியும், இல்லை டோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கன்றாங்க. அப்போ முத்துக்குமரன் வந்து அது எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க, அது அப்படி சொல்ல முடியும்? ஒருத்தங்க அங்கே கேட்குறாங்கன்னா ஒரு கல் ஃப்ரீயாக இருக்குது, அங்கே கிச்சனில் 6 பேர் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து பண்ணுறேன்னு சொல்லும்போது இது தப்பே இல்லையா, கிச்சனில் இருக்க ஆளே வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் வாலண்டியர்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் அதை முடியாதுன்றீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே போகுது. ஆனால் கடைசியாக வந்து தர்ஷிகா திரும்ப வந்துட்டு இல்லை முத்துக்குமரனோட பாயிண்ட் வேலிட் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸாக சொல்லுங்கள், ஏன் இன்னும் இந்த மாதிரி ஒரு அட்டமெண்ட்டான ஒரு விஷயத்தையே வந்துட்டு தீபக் அண்ட் அருண் மாறி பண்ணுறாங்க. இங்கே வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கேப்டனாக வந்து தீபக்கும், வைஸ் கேப்டனாக வந்துட்டு நம்ம அருணும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து அருண் வந்துட்டு ஒரு பக்கம் ஹெல்ப்பும் பண்ணிடுறாரு, ஒரு பக்கம் மனசாட்சியோட எல்லாருக்கும் உதவணும்னு சொல்லிட்டு அந்த சர்விங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் சர்விங் பண்ணுறதை வந்துட்டு சொல்லி காமிச்சு அங்கே அசிங்கமும் படுத்துறாரு. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக போகுது, தேவையில்லாத விஷயங்கள். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பார்க்குற எல்லாரும் முதல்ல வந்துட்டு லைக் தட்டுங்க மக்களை. ஏன்னா ஒரு வீடியோவும் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இதுவும் பார்த்து நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம், நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் லைக் பண்ணாத ஒரு காரணத்தினால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சேனலுக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு சில விஷமவாதிகள் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் லைக் பண்ணுற சப்போர்ட் மூலமாக நம்மளோட சேனல் அடுத்தடுத்த இதுக்கு போகும். ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ மக்களே.